ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு தோணும். ஆனா இந்த உலகத்தோட மிகப்பெரிய ரகசியமே இந்த 3 வார்த்தையில தான் இருக்கு. அதுதான் இதுவும் கடந்து போகும். இந்த வார்த்தை வெறும் ஆறுதல் கிடையாது. இது மிகப்பெரிய வாழ்க்கை பாடம். இன்னைக்கு இந்த வீடியோல இந்த வாசகத்துக்கு பின்னாடி இருக்க சுவாரஸ்யமான கதைகளையும் நிஜ வாழ்க்கை உதாரணங்களையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது இன்ஸ்பயர் ஆனோ. முன்னொரு காலத்துல ஒரு ராஜா இருந்தாராம். அவரு தன்னோட அமைச்சர்கள் கிட்ட ஒரு கட்டளை போடுறாரு. எனக்கு ஒரு மோதிரம் வேணும். அந்த மோதிரத்துல ஒரு வாசகம் இருக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது அதை பார்த்தா எனக்கு கர்வம் வரக்கூடாது. அதே சமயம் நான் ரொம்ப சோகமா இருக்கும்போது அதை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வரணும். அமைச்சர்கள் யோசிக்கிறாங்க. கடைசியா ஒரு ஞானி அந்த ராஜாவுக்கு ஒரு வாசகத்தை கொடுக்கறாரு. அதுதான் இதுவும் கடந்து போகும். ஒரு போர்க்களத்துல ராஜா தோத்து போய் காட்டுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த மோதிரத்தை பாக்குறாரு. இந்த கஷ்டம் நிரந்தரம் இல்லைன்னு அவருக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. அதே மாதிரி போர்க்களத்துல ஜெயிச்சு மக்கள் கொண்டாடும் போதும் அதே மோதிரத்தை பார்க்கிறாரு. இந்த புகழும் ஒரு நாள் மறையும், அதனால அடக்கமா இருக்கணும்னு அவருக்கு புரிஞ்சுது. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரி. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு தீர்மானிக்க முடியாத ஒரு வாழ்க்கை ஓட்டத்தை பற்றியது. ஒரு ஏழை விவசாயி இருக்காரு. அவருக்கு ஒரு அழகான குதிரை இருக்கு. ஒரு நாள் அது ஓடிடுது. மக்கள் எல்லாம் ஐயோ என்ன ஒரு துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயி அமைதியா இருக்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. சில நாள் கழிச்சு அந்த குதிரை காட்டுல இருந்து இன்னும் 10 காட்டு குதிரைகளை அழைச்சிட்டு வந்துருது. மக்கள் எல்லாம் அப்பாடா என்ன ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. விவசாயி திரும்பவும் என்ன சொல்றாரு, இருக்கலாம், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாள் அந்த காட்டு குதிரையை அடக்க முயன்ற போது அவரோட மகனுக்கு கால் உடைஞ்சிருது. அப்ப மக்கள் வருத்தப்படுறாங்க. விவசாயி திரும்பவும் சொல்றாரு, இதுவும் கடந்து போகும்னு. அடுத்த வாரமே நாட்டுல போர் வந்துருது. இளைஞர்கள் எல்லாம் கட்டாயம் ராணுவத்துக்கு வந்துடணும் அப்படின்னு ஒரு ஆணை வருது. ஆனா கால் உடைஞ்சதுனால விவசாயியின் மகன் தப்பிச்சுட்டான். ஒரு சம்பவம் நடக்கும்போது அது சாபமா இல்ல வரமா அப்படின்னு நம்மளால உடனே சொல்ல முடியாது. காலம் எல்லாவற்றையும் மாற்றிடும். அடுத்த ஸ்டோரி பார்த்தா, ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு ஏகப்பட்ட கவலைகள். ஆனா அதே தெருவுல இருக்க ஒரு செருப்பு தைக்கிறவரு எப்போதுமே நல்லா பாட்டு பாடிட்டு நல்லா ஜாலியா இருக்காரு. பணக்காரர் கேக்குறாரு, உன்கிட்ட எதுவுமே இல்லையே, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, ஐயா நான் ஒரு நாளைக்கு 2 ஜோடி செருப்பு தைக்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சா அது கடவுள் கொடுத்த வரம். கிடைக்கலையா அது என் கஷ்டம். இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த நாளே எனக்கு புது வாய்ப்பு வரும் அப்படின்னு நம்புவேன்னு சொல்றாரு. இழந்தவற்றை பற்றி எல்லாம் கவலைப்படாம நாளை மாறும் அப்படின்னு நம்பிக்கை இருப்பவன் தான் உண்மையிலேயே பணக்காரன். இதே மாதிரி நிஜ வாழ்க்கையில நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். இன்னைக்கு நாம கொண்டாடுற பல வெற்றியாளர்கள் ஒரு காலத்துல இதுவும் கடந்து போகும்னு நம்பினவங்க தான். ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆகும் போது உலகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனா 5 வருஷம் கழிச்சு அதையே யோசிச்சு பார்த்தா அது ஒரு சாதாரண விஷயமா தெரியும். ஒரு உறவோ இல்லாட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ பிரியும் போது உயிர் போற வழி இருக்கும். ஆனா காலம் அந்த காயத்தையே ஆற்றிடும். நீங்க அந்த 2020ல கோவிட் காலத்தை யோசிச்சு பாருங்களேன். அப்போ நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருந்தோம். உலகம் அழிய போகுதோன்னு கூட பயந்தோம். ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம் இல்லையா? அதுதான் வாழ்க்கை. அறிவியல் ரீதியா பார்த்தா கூட நம்ம மூளையில சுரக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் டெம்பரரி தான். ஒரு மனுஷனுக்கு வர உச்சக்கட்ட கோபமோ இல்ல சோகமோ அதிகபட்சம் 90 நொடிகள் தான் தீவிரமா இருக்குமா. அதுக்கப்புறம் நாம அதை பத்தி நினைக்கிறது பொறுத்துதான் அது நீடிக்கிறதோ இல்ல அதோ முடியறதோ. இதுவும் கடந்து போகும்னு நினைக்கும் போது நம்ம மூளை பதற்றத்தில இருந்து அமைதிக்கு மாறுது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கலாம். அது இல்ல உங்களோட பீக்ல கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மாற்றம் ஒன்றே மாறாதது. உங்க கையில காசு இல்லையா, கவலைப்படாதீங்க, இதுவும் கடந்து போகும். நீங்க ரொம்ப கர்வமா இருக்கீங்களா, ஜாக்கிரதை, இதுவும் கடந்து போகும். இந்த நிமிஷத்தை முழுசா வாழுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யாருக்கு இப்ப ஒரு ஆறுதல் தேவையோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இதுவும் கடந்து போகும்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம்.